வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு கோபி 65 எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு மீடியம் சைஸ்ட் காலிஃப்ளவரை சின்ன சின்ன பூவா நீங்க நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுல சூடான தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்படி ஊற வைக்கிறதுனால அதுல இருக்கிற பூச்சி எல்லாம் வெளியே வந்துடும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு காலிஃப்ளவர்ல ஒரு டிஷ்யூ பேப்பர்லயோ அல்ல ஒரு காட்டன் துணிலையோ வச்சு அதுல இருக்கிற ஈரத்தன்மையை எடுத்துடுங்க. ஒரு பாத்திரத்துல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இது எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே சிறிதளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட் கொஞ்சம் கெட்டிமா கலந்துக்கோங்க. தண்ணியா இருந்துச்சுன்னா காலிஃப்ளவர் அதுல ஒட்டாது. நம்ம கலந்து வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்ல நம்ம காலிஃப்ளவரை இப்ப கலந்துக்க போறோம். இதை நல்லா கலந்துக்கோங்க. மசாலா பேஸ்ட் காலிஃப்ளவர்ல நல்லா ஒட்டணும். அந்த மாதிரி நீங்க பெரட்டி எடுத்துக்கோங்க. மசாலா காலிஃப்ளவரோட நல்ல கோட்டா இருக்குது. இதை நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மசாலால கோட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதுல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பொன்னிறமா ஆனதும் நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். மிக மிக சுவையான எளிதான கோபி 65 தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.